காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுக்கான வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பாடசாலைகளின் பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். வவுனியாவில் இப்பொழுது அனைவராலும் கூர்மையாக நோக்கப்படுகிற பாடசாலை புதுக்குளம் மகாவித்தியாலயம். இன்று துரித கதியில் வளர்ந்து வருகிற பாடசாலை. அந்த பாடசாலை பிள்ளைகள் இந்த சொற்சமர் களத்தை நல்ல முறையிலே பயன்படுத்துகிறார்கள். அங்கு நல்ல பேச்சாளுமை மிக்க பிள்ளைகள் உருவாகி வருகிறார்கள். அந்த பிள்ளைகளோடு இங்கே நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்திருக்கிறார்கள். கிளிநொச்சியிலே இன்றைக்கு கூர்மையாக நோக்கப்படுகிற வளர்ந்து வருகிற ஒரு பாடசாலை திருவையாறு மகாவித்தியாலயம். அண்மையிலே கூட தன்னுடைய பொன் விழாவை கண்ட பெருமைக்குரிய பாடசாலை திருவையாறு மகாவித்தியாலயம். கூட நல்ல பேச்சாளர்களை உருவாக்கி வருகிற பாடசாலை. அந்த பாடசாலை சார்ந்த பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். 2 பாடசாலைகளை சார்ந்த அன்பு செல்வங்களை வருக வருக என்று சொற்சமர் குழுமத்தின் சார்பில் வரவேற்பதில் நாங்களும் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று இவர்கள் பேசப்போகிற தலைப்பு பாடசாலை கல்வி முறைமை சார்ந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு கலைத்திட்ட மறுசீரமைப்பு வேண்டப்படுகிறது என்று ஒரு சாராரும், அப்படி தேவையில்லை என்று மறுசாராரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே, ஆரம்ப காலத்திலே ஆசிரியர் மைய கல்விதான் இருந்தது. ஆசிரியருடைய வீட்டிற்கு செல்கிற பிள்ளைகள் அவருக்கு உடுப்பு தோய்த்து கொடுத்து, அவருக்கு குளிக்க வாத்து, அவருக்கு எண்ணெய் வைத்து விட்டு, சீராட்டி தாலாட்டி, யாரை? ஆசிரியரே. அப்படி எல்லாம் செய்து ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை இவர்கள் கேட்டு பயன் பெற்றார்கள். ஏன்? கணேசையர் காவிய பாடசாலைக்கு செல்கிற பொழுது புலவர்மணி பெரியதம்பி பிள்ளையும் பண்டிதமணி கணபதி பிள்ளையும் அவருடைய வண்டிலோடு பின்னாலே ஓடிக்கொண்டு போவார்களாம். அவர் புன்னாலை கட்டுவன் வரத்தலை விழானில் இருந்து அவர் வண்டிலே வருவார். அவர் வண்டிலே பயணம் செய்கிற பொழுது பண்டிதமணியும் புலவர்மணியும் பின்னாலே, இந்த வண்டிலுக்கு பின்னாலே ஏற்றி சரிசமமாக இருப்பது கூட கிடையாது. பின்னாலே மாடு முன்னாலே ஓடும், இவர்கள் வண்டிலின் பின்னாலே ஓடுவார்கள். ஓடுகிற பொழுது அவர் ஆசிரியர் கணேசையர் உதிர்க்கிற வார்த்தைகள் தான் அவர்களுக்கு செல்வம், கேள்வி செல்வம். அப்படி படித்தார்கள். ஆசிரியர் எதை விரும்பினாரோ அதை கற்றுக் கொடுத்தார். பிறகு பாடசாலைகள் 1960களிலே இலங்கையிலே பாடசாலைகள் அரசுடைமையாக்கப்பட்டன. அதற்கு பிறகு கல்வியிலே ஒரு பொதுத்தன்மை இருக்க வேண்டும். நாடு முழுவதும் ஒரு பொது போக்கு இருக்க வேண்டும். ஒரு ஓடுபாதை வரையப்பட வேண்டும். ஓடுபாதை என்பதை கரிக்குலம் என்று சொல்வார்கள். கரிக்குலம் டிசைன். அப்படி புதிதாக கலைத்திட்டத்தை உருவாக்கினார்கள். அதிலே 1972ஆம் ஆண்டிலே உருவாக்கப்பட்ட கலைத்திட்டம் மிக முக்கியமானது. அதிலே தான் இந்த சித்திரம், சங்கீதம், நடனம், இந்த பாடங்கள் எல்லாம் படிப்பிக்கிற ஒரு பாங்கு ஏற்பட்டது. இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு 1981ஆம் ஆண்டிலே இன்னும் ஒரு மறுசீரமைப்பு கல்வியிலே ஏற்படுத்தப்பட்டது. இவற்றையெல்லாம் மறுசீரமைப்பு என்பதை ரிஃபார்ம்ஸ் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு 1997ஆம் ஆண்டிலே மறுசீரமைப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் உத்தியோகபூர்வமாக மறுசீரமைப்புகள் ஏற்படவில்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஹைபிரிட் லேர்னிங் என்று சொல்லப்படுகிற கலப்பு பொறிமுறை கற்றலுக்குள்ளே நாங்கள் ஆட்பட்டு நிற்கிறோம். அது கொரோனா தந்த பரிசு. இந்த கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி என்று வள்ளுவன் சொன்னானே. உறுதி என்றால் நன்மை. ஒரு கேடு வருகிற பொழுது அதற்குள்ளே சில நன்மைகள் இருக்கும். இந்த டிஜிட்டல் லேர்னிங் என்கிற
பொறிமுறை அல்லது அந்த வாய்ப்பு இந்த கொரோனா தந்த பரிசு. அதனாலே ஜூம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், கூகுள் மீட் இப்படியான செயலிகள் நம் மத்தியிலே பிரபலம் அடைந்தன. அதனூடாக கற்கக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு கிட்டியது. கல்வி அமைச்சு கூட ஒரு வெப்சைட் வைத்திருக்கிறது. அதிலே கூட ஒரு வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் என்று சொல்கிற நிகழ்நிலை கற்றலுக்கான, மெய்வழி கற்றலுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறார்கள். அதிலே ஒரு ஆப் பயன்படுத்துகிறார்கள். பிக் ப்ளூ பட்டன் என்று ஒரு ஆப்பை பயன்படுத்துகிறார்கள். பலர் அறியாத ஒரு செய்தி. அந்த பிக் ப்ளூ பட்டன் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அதாவது அது சுத்தி கொண்டே இருக்கும். அதற்குள்ளாக எங்களுக்கு தலையை சுத்தும். எது எப்படியோ இந்த முறைமைகள் எல்லாம் வந்தாலும் இது இன்னும் கல்வி சீர்திருத்தத்திற்குள்ளே உள்வாங்கப்பட்டதோ என்றால் இல்லை. இப்போ அப்படி என்றால் கல்வியின் ஓடுபாதை செவ்வனே நடைபெறுகிறது தானே என்று ஒரு வினா எழுகிறது. இது சார்ந்துதான் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் கதைக்கப் போகிறார்கள். கல்வி சீர்திருத்தம் இன்றைய காலகட்டத்திலே புதிய அரசாங்கம் பதவியேற்றிருக்கிறது. புதிதாக கல்வி அமைச்சர் பதவியேற்றிருக்கிறார். பலத்த எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் கல்வி சீர்திருத்தம் இன்றைய சூழலில் அவசியமானதா அவசியமற்றதா என்று இந்த பிள்ளைகள் வாதிட இருக்கிறார்கள். அவசியமானதுதான் என்று வாதிடுவதற்காக, வாதத்தை தொடக்கி வைப்பதற்காக புதுக்குளம் மகா வித்தியாலய அணியினர் காத்திருக்கிறார்கள். ரூபேஸ்வரன் சானுஜா உயர்தரத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவு, பயோசயின்ஸ் பிரிவிலே புதுக்குளத்திலே கல்வி பயில்கிற மாணவி தன்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறார். பேசுங்கள் சானுஜா. பெருமைக்காக பெற்றுக்கொள்வதை அல்ல கல்வி, பெற்றதை கொண்டு பெருமை தேடிக் கொள்வதை கல்வி என்று வலியுறுத்தி கொண்டு என் மூத்த அன்னை தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கங்கள். மேலும் நடுவரவர்களுக்கும் என் தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் எனது வணக்கங்கள். இன்றைய வாத பிரதிவாதமானது புதிய அரசாங்கத்தால் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வருவது அவசியமா அவசியம் இல்லையா என்பதே ஆகும். அந்த வகையில் என் தரப்பினுடைய உறுதியான வாதமாக அமைவது புதிய அரசாங்கத்தால் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம் என்பதே ஆகும். மேலும் எனது அணியினுடைய தலைவி என்ற ரீதியில் தலைப்பினை விளக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றேன். இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது கல்வி அமைப்பின் தரத்தை மேம்படுத்தவும் சமகால தேவைக்கேற்ப அதனை மறுசீரமைக்கவும் எடுக்கப்படுகின்ற முயற்சியே ஆகும். இந்த கல்வி சீர்திருத்தமானது கல்வியின் அனைத்து நிலைகளிலும் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். இங்கு நான் அனைத்து நிலை என கூறியிருப்பது பள்ளிக்காலம் தொட்டு பல்கலைக்கழகம் வரை. இந்த மாணவர்கள் முழுமையான வளர்ச்சியையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் நோக்கமாக கொண்டு இந்த கல்வி சீர்திருத்தமானது புதிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகும். தற்போது இந்த 2020 காலகட்டங்களில் ஏற்பட்ட கொரோனா, அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி என்பவற்றால் நமது கல்வி பாதையானது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் பாடசாலை மாணவர்கள் தொட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் வரை தமது குறித்த வயதிற்குள் முடிக்க வேண்டிய கற்றலினை நீண்ட காலம் எடுத்து கற்கின்றார்கள். இதனால் ஓய்வூதியம் பெற வேண்டிய வயதுகளில் வேலைக்கு செல்கின்ற நிலைமை என்று ஏற்படுகின்றது. எனவே 21 வயதிற்கு முன்னர் சகல பிள்ளைகளும் தமது பல்கலைக்கழக கல்வியினை முடிக்க வேண்டும். மேலும் தரம் 11 நடத்தப்படுகின்ற காப்போது சாதாரண தர பரீட்சை தரம் 10லும், தரம் 13 நடாத்தப்படுகின்ற காப்போது உயர்தர பரீட்சை தரம் 12லும் நடாத்தப்படுதல் வேண்டும். இதன் மூலம் மாணவர்கள் தமது குறித்த வயதிற்குள் தமது கற்றல் காலத்தினை முடித்து தமது வேலை உலகை எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அங்கு அளிக்கப்படுகின்றது. இவை மட்டுமாக என்றால் தற்போது நடைபெற்ற தேர்தலை அடுத்து இலங்கையினுடைய கல்வி அமைச்சராக பெண் பிரதமர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார், ஹரிணி அமரசூரிய. அவர் தற்போது இடம்பெற்ற வரவு செலவு கூட்டத்தின் போது 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கல்வி அமைச்சிற்காக 237 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், மாகாண ரீதியில் கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 280 பில்லியன் ரூபாவுடன் மொத்தமாக
514 பில்லியன் ரூபாய் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். இவ்வாறு நிதிகள் ஒதுக்கப்பட்டால் மட்டும் போதாது, அவை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு புதிய அரசாங்கத்தால் நிச்சயமாக கல்வியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம். இவ்வாறு இந்த கல்வி சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டியதன் அவசியத்தை நோக்கி உலகம் தொடர்ந்து மாற்றம் அடைந்து வருகின்றது. குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வேலை சந்தை தேவைகளில் கல்வியை இத்தகைய புதிய சவால்களுக்கேற்ப மாற்றுவது அவசியம். எனவே மாணவர்களினுடைய சமகால தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இந்த கல்வி சீர்திருத்தமானது கொண்டு வரப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. மேலும் கல்வி தரத்தினை உயர்த்துதல், அதன் காரணமாகவும் கற்றலுக்கு உண்மையான வளர்ச்சியை வழங்கக்கூடியதாகவும் இந்த கல்வி சீர்திருத்தமானது நமது நாட்டில் நம்முடைய புதிய அரசாங்கத்தினால் உயர்த்தப்பட வேண்டி இருக்கின்றது. மேலும் நமது நாட்டில் இலங்கை கல்வியானது முற்றுமுழுதாக எஜுகேஷனாக மாறிவிட்டது. இதனாலும் நிச்சயமாக மாணவர்கள் மத்தியில் இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம். மேலும் புதிய அரசாங்கம் கல்வியில் மாற்றங்களை எடுத்து பாடசாலை தொட்டு பல்கலைக்கழகம் வரை அனைவருக்கும் தரமான கல்வி வழங்கும் சூழலை உருவாக்குவது அவசியம். இது ஒரு நாட்டினுடைய தன்னிறைவு மற்றும் சமூக நீதி நோக்கங்களை முன்னெடுக்க முக்கிய பங்கு வகிக்கின்றது என்று என் தரப்பு வாதத்தை உங்கள் முன் வைத்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. சானுஜாமனுடைய வாதத்தை கேட்டோம். கல்வியில் மறுசீரமைப்பு இப்பொழுது பதவியேற்றிருக்கிற புதிய அரசாங்கத்தால் நிச்சயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இல்லை, கல்வியில் மறுசீரமைப்பு இப்போதைக்கு அவசியம் கிடையாது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக திருவையார் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவி கம்சிகா வந்திருக்கிறார். உயர்தரத்திலே கலை பிரிவிலே கல்வி பயில்கிற மாணவி. பேசுங்கள் கம்சிகா. நடுவர் அவர்களே, எந்தரப்பு வாதினரே, எதிர்த்தரப்பு வாதினரே, அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தரப்பட்ட தலைப்பானது புதிய அரசாங்கத்தால் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வருவது அவசியமானதா அவசியமற்றதா என்பது. அதில் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பானது கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வருவது அவசியமற்றது என்பதே ஆகும். இந்த கல்வி சீர்திருத்தமானது ஆண்டுக்கு ஆண்டு காலம் மாறிக்கொண்டு வருவது வழமைதான் நடுவர் அவர்களே. ஆனால் அந்த சீர்திருத்தத்தை மாற்ற வேண்டுமானால் எமது நாட்டு நிலைமையானது சீராக இருக்க வேண்டும். எமது நாடானது பொருளாதாரத்திலே வங்குரோத்து நிலையிலே செல்கின்ற பொழுது இந்த கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதுக்கான நிதி செலவுகள் அதிகமாகவே காணப்படுகின்றது. புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதன் மூலம் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்குமான இடையில ஒரு குழப்பம் ஏற்படும். ஆசிரியர்கள் அந்த பழைய சிலபஸுக்காக பழக்கப்பட்டு வந்தவர்களுக்கு திடீரென்று போது அவர்கள் குழப்பம் ஏற்படுவார்கள். அவர்கள் அந்த புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வரும் பொழுது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலே குழப்பங்கள் ஏற்படும். அவர்கள் அந்த சீர்திருத்தத்துக்கு ஏற்ப அந்த கலைத்திட்டங்களை கற்றுக்கொள்வதற்கான வளங்கள் நமது நாட்டில் தற்போதைய நிலையில் காணப்படுகின்றதா என்பதே நமது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஏனென்றால் நமது நாடு பொருளாதாரத்திலே வங்குரோத்து நிலையிலே அடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது கிராம மட்டத்திலே கற்கின்ற மாணவர்கள் தமது ஒருவேளை உணவுக்காக பணமில்லாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களுடைய கல்விக்காக எவ்வாறு தங்களுடைய பணங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். அந்த வகையிலே இப்ப தொழில்நுட்ப கல்வி ஒன்று வந்திருக்கு. அந்த தொழில்நுட்ப கல்வி 2000 கொரோனா காலத்துல சூம் வகுப்பு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த சூம் வகுப்புக்கு பிற்காலத்துலதான் அந்த மாணவர்கள் நிலை தவறி செல்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தொழில்நுட்ப கல்வியை கொண்டு வருவதென்றால் ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கின்றது. புதிய அரசாங்கத்தால் கல்வியில சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதிக பணங்கள் தேவைப்படும். அந்த அளவு பணம் எமது நாட்டில் இல்லை, எங்கள் நாட்டில் இல்லை. ஏனென்றால் பொருளாதாரத்தில் இரண்டு வருடங்களாக எமது நாடானது பொருளாதார வீழ்ச்சியிலே இருக்கின்றது. ஆகவே எமது தற்கால புதிய அரசாங்கத்தால் கல்வியில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவது அவசியமற்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது. சீர்திருத்தம் செய்வதற்கு பதிலாக தற்போதைய கல்வி முறையை மேம்படுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கலாம். ஆனால் தற்கால நாட்டின் நிலைமையில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவது ஒரு அவசியமற்றது என்பதை வலியுறுத்தி கூறி விடைபெறுகின்றேன்.
கம்சியாமனுடைய வாதத்தை பார்த்தோம். இன்றைக்கு நாடு பொருளாதார நிலையிலே வலுவின்றிய நிலையில் காணப்படுகிறது. எனவே இதற்குள்ளே போய் கல்வியிலே சீர்திருத்தத்தை செய்தால் பொருளாதார ஸ்திரமற்ற எங்களால் எப்படி அதை தொடர்ந்து செல்ல முடியும்? அப்படி செய்வதற்கு கூட இவ்வளவு பொருள் விரயம் ஏற்படும். எனவே முதலிலே நாங்கள் நாட்டை ஸ்திரப்படுத்தி கொண்டு அது பற்றி சிந்திக்கலாம் சொன்னார் கம்சியா. அதை விட விரும்பினால் தேவைக்கேற்றார் போல கோவிட் வந்த பின்னர் சூம் வகுப்பு அப்படி என்று மாற்றங்களை செய்தீர்கள் தானே, அப்படி மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அதற்காக முற்றுமுழுதாக சீர்திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இப்போ அடுத்தவர் விவாதம் செய்வதற்கு முன்னர் சிறியதோர் இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திப்போம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்தில் வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவர்கள், அவர்களை எதிர்த்து கிளிநொச்சி திருவையாறு மகாவித்தியாலய மாணவர்கள். புதிய அரசாங்கத்தால் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்படுவது அவசியம் இல்லை, இப்படி இவர்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவசியம், சீர்திருத்தம் அவசியம் என்று புதுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய இரண்டாவது பேச்சாளர் தன்னுடைய வாதத்தை முன்வைக்க இருக்கிறார். உயர்தரத்திலே கலை பிரிவிலே கல்வி பயில்கிற அருள் பிரகாசம் பிரியாளினி, பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எதிர்த்தரப்புவாதி கூறி சென்றிருந்தால் நாட்டினுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று, ஒரு நாட்டினுடைய அடித்தளத்தையே மேம்படுத்தக்கூடிய ஒன்று எதுவென்று பார்த்தால் கல்வியில் தான் இருக்கின்றது. எனவேதான் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்படும் பொழுது ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தே மாறுபடும். மேலும் அவர் கூறியிருந்தார், புதிய பாடத்திட்டங்களை ஏற்படுத்துவதன் மூலம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான ஒரு கலந்துரையாடலானது முற்றுமுழுதாக ஸ்தம்பிக்கப்படும் என்று கூறியிருந்தார். புதிய பாடத்திட்டம் என்று கூறப்படுவது நடந்து முடிந்த ஒன்றை கற்பதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா என்றால் இல்லை. இப்பொழுது பூகோளமயப்படுத்தப்பட்ட இந்த உலகில் நடந்து முடிந்தவற்றை கற்பதால் எந்த பயனும் கிடையாது. ஆனால் இனி நடக்கப் போவதை கற்பதன் மூலமாகவே பயனடையக்கூடிய சமுதாயம் ஒன்று உருவாகும். இதன் மூலமாகத்தான் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி எடுகேஷன் என்பதை ஆசிரியர்களுக்கு பயிற்சி ஊட்ட வேண்டும். இதைதான் புதிய பாடத்திட்டம் என்று வலியுறுத்தப்படுகின்றது. மேலும் இந்த கல்வியானது எவ்வாறான அடிப்படை விடயத்திற்காக இங்கு அவசியமாக சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால், வெறுமனே மாணவர்கள் கல்வியை கற்றுவிட்டு அதனை தேர்வுக்காக மாத்திரம் கற்கிறார்களா என்றால் இல்லை. தற்போது காணப்படும் கல்வியானது வெறுமனே 11 வருடங்கள் கற்ற கல்வியை வினாத்தாள்களில் எழுதிவிட்டு போகும் ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. இனிவரும் அரசாங்கத்தின் சீர்திருத்தம் மூலம் அவ்வாறு அல்லாது அதனை வாழ்க்கையிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையில் கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது இப்பொழுது காணப்படும் இந்த பூகோள பயன்படுத்தப்பட்ட உலகில் அதை தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டுவிட்டது. இதன் மூலமாக மாணவர்கள் மத்தியில் தொழில்நுட்ப பாடங்களை, நவீனமயம் சார்ந்த பாடங்களை கற்பதன் மூலமாக மாணவர்களுக்கு தேவையான கல்வியூட்டலும் சீராக அமையப்பெறும் என்பதுதான் எம்தரப்பு வாதமாக அமைகின்றது. மேலும் மாணவர்களுடைய திறன் மேம்பாடு என்ற ரீதியில் மாணவர்களின் புத்திசாலித்தன்மையையும் ஆளுமை விருத்தியையும் மேலும் வளர்ப்பதற்கும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலும் இந்த மாணவர்களுக்கு கல்வியூட்டல் வழங்கப்பட வேண்டும். இது மட்டுமா என்றால் இல்லை. கிராமத்தில் இடையே காணப்படும் நிதி மற்றும் நீதி வளர்ச்சிகளையும் பார்க்கப்பட வேண்டும். ஒரு மாணவனோ மாணவியோ கல்வி கற்றுவிட்டார் என்றால் குடும்பத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியாக இருப்பது அந்த கல்விதான். எனவேதான் அங்கு கல்வி கற்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்படும் பொழுது நிதி மோசடியோ அல்லது நீதி மோசடியோ அங்கு நடைபெறாது. அங்கு ஒரு விழித்து கொண்ட சமுதாயம் ஒன்று எழும். இனிவரும் காலங்களில் அவ்வாறான ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கு கட்டாயம் இங்கு கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அவசியம் என்பதை வலியுறுத்தி கொண்டு, மேலும் வாழ்க்கை திறன் வளர்ப்பு என்ற ரீதியில் கல்வி முறையானது வெறுமனே படித்து விட்டோம் வேலைக்கு சென்று விட்டோம் என்று இருக்கக்கூடாது. அதன் மூலமாக எவ்வாறான பயனடைகின்றது எமது சமூகம் என்று பார்க்கப்பட வேண்டும். நாம் மட்டும் பயனடைந்தோமா என்றால் கிடையாது.
அந்த கல்வியை வைத்துக்கொண்டு எமது சமூகமும் இனிவரும் காலங்களில் ஒரு நல்ல பயனை அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இனிவரும் இந்த அரசாங்கமானது கட்டாயம் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அவசியமான ஒன்று என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கல்வியில் மறுசீரமைப்பு அவசியமற்றது என்று தன் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறார் சுதாகரன் ரங்கனா. அவர் தரம் 11 வகுப்பிலே திருவையாறு மகாவித்தியாலயத்திலே படிக்கிறார். பேசுங்கள் ரங்கனா. அனைவருக்கும் வணக்கம். கல்வி சீர்திருத்தம் என்பது இலங்கையை பொறுத்தவரையில் 8 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வழமையாக ஒவ்வொரு அரசாங்கத்தினாலும் மாற்றியமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இவ்வாறான கல்வி சீர்திருத்தங்களினால் நவீன முறைக்கேற்ப புதிய புதிய தொழில்நுட்பங்கள் தற்போது உருவாகி வருகின்றன. அந்த வகையில் தற்போதைய பாடத்திட்டத்திலும் கூட 8 ஆண்டுகள் கடந்துவிட்டன. கட்டாயம் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருவது அவசியம்தான். ஆயினும் இந்த புதிய அரசாங்கம் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டியது அவசியம் இல்லை என்பதை எமது வாதமாக காணப்படுகின்றது. கல்வியில் சீர்திருத்தங்களை கொண்டு வருகின்ற போது அந்த தொழிற்கல்விக்குரிய பயிற்சிகளை வழங்குவதற்கோ அதற்குரிய வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கோ இலங்கையில் இன்னும் எவ்விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்பதே உண்மை. இவ்வாறு தொழில் வாய்ப்புகளை செய்த இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்களை மாத்திரம் மேற்கொண்டு என்ன பயன்? மூளைசாலிகளை உருவாக்கிவிட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டித்தான் ஏற்படும். அவ்வாறு வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு நம்மளிடம் போதுமான வசதிகள் காணப்படவில்லை. எனவே இந்த புதிய அரசாங்கம் கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வருவதை விடுத்து எதிர்காலத்தில் கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வருகின்ற போது அதற்கு தேவையான தொழில் வாய்ப்பையோ அல்லது தொழில் பயிற்சியையோ வழங்கும் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதே நமது கருத்தாகும். கல்வி சீர்திருத்தம் என்பது அவசியமாகின்ற போதும் தற்போது பாடசாலைகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் சீரில்லாமல் காணப்படுகின்றது. ஏன் நகர்ப்புற பாடசாலைகளே போதிய வளமின்றி இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தற்போது கலந்தாலோசிக்கப்படுகின்ற கணினி மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பாடத்திட்டங்களை பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தி என்ன பயன் கிடைக்கப் போகின்றது? இந்த அரசாங்கம் உட்கட்டமைப்பு வசதிகளையும் தாங்கள் எதிர்காலத்தில் அறிமுகப்படுத்த போகின்ற பாடங்களுக்கு ஏற்ற பௌதிக பல வசதிகளையும் ஏற்படுத்தாது நவீன தொழில்நுட்பங்களையும் நவீன கல்வி சீர்திருத்தங்களையும் ஏற்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை. ஆகவே பௌதிக பல வசதிகளை ஏற்படுத்தினால் மாத்திரமே அவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். எனவே தற்காலத்தில் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வருவது அவசியம் இல்லை. அவசியமான பல்வேறு விடயங்கள் கல்வித்துறை சார்ந்து இருக்கின்றன என்பதே நமது கருத்தாகும். ஆகவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம். தற்போது அரசாங்கத்தால் கல்வியில் புதிய மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டுமா இல்லையா? சிறிதோர் இடைவேளையின் பின்னர் இது பற்றி தொடர்ந்து பேசுவோம். அதுவரை எம்மோடு இணைந்திருங்கள். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். புதிய அரசாங்கத்தால் கல்வியில் மறுசீரமைப்பு ரிஃபார்ம்ஸ் மேற்கொள்ளப்பட வேண்டுமா இல்லையா? மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிறார்கள் புதுக்குளம் மாணவிகள். இப்பொழுது அப்படி தேவையில்லை. அரசாங்கம் தன்னை தகவமைத்து கொண்டு நாட்டிலே வறுமையை ஒழித்து பலம் பெற்ற பின்னர் அதை வேண்டுமானால் செய்யலாம் என்கிறார்கள் திருவையாறு மாணவிகள். இப்போ புதுக்குளம் மாணவிகளுக்குரிய நேரம். அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் தரம் 10 வகுப்பிலே கல்வி பயில்கிறார். நான் நினைக்கிறேன் இது ஒளிபரப்பாகிற பொழுது நீங்கள் தரம் 11க்கு வந்து விடுவீர்கள். செந்தமிழினி அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பிற்கமைய எதிர்த்தரப்புவாதிகள் எமக்கு சார்பாக கல்வியில் சீர்திருத்தம் அவசியம் என்று வார்த்தைக்கு வார்த்தை கூறியிருந்தார். ஆம், அவசியம். கல்வியில் சீர்திருத்தம் ஏன் அவசியம் என்று கேட்டால், எழுத்தறிவு வீதத்தில் நமது நாடு உயர்ந்த நிலையிலும் எதிராக இன்னொரு சர்வதேச நாட்டுடன் போட்டியிட முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் அந்த நிலை மாற வேண்டுமாயின் நமக்கு கல்வியில் சீர்திருத்தம் அவசியம். நம்முடன் சக போட்டியான நாடுகள் எல்லாம் விண்வெளியில் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாம் அவற்றை வியந்து பார்க்கும் இடத்தில் தான் இதுவரை காலமும் இருக்கிறோம். அதை நாம் மாற்றி நாமும் விண்வெளியிலும் சகல துறைகளிலும் சாதிக்க வேண்டுமாயின் கல்வி சீர்திருத்தம் என்பது அவசியமான ஒன்றாகவே இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே தொழில்நுட்பம் உலகையே வியாபித்திருக்கின்றது. அந்த தொழில்நுட்பம் சார்ந்து எமது கல்வி முறையானது அமைய வேண்டும். நாம் பழைய கல்வி முறைகள்
நாடுகளிலேயே கற்று வருவதன் காரணமாக கல்வி உலகிற்கும் வேலை உலகிற்கும் பொருத்தமற்ற ஒரு நிலையே காணப்படுகின்றது. மேலும் இன்று புலமை பரிசில் என்ற பெயரில் மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்படுகிறது. முற்காலத்தில் எல்லாம் புலமை பரிசில் என்பது மாணவர்களின் திறன் வளர்க்கும் ஒரு நிகழ்வாக இருந்தது. இன்று புலமை பரிசில் பரீட்சை என்பது பெற்றோர்களின் கௌரவம் கருதிய ஒரு பரீட்சையாக மாறி வந்திருக்கின்றது. அந்த நிலையானது மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி வேலை உலகிற்கு பொருத்தமற்ற ஒரு நபர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டுமாயின் கல்வியில் சீர்திருத்தம் என்பது அவசியமாகவே இருக்கிறது. பின்லாந்து போன்ற கல்வியில் சிறந்த நாடுகளில் அனுபவ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இங்கு நர்சரி என்று சிறு வயதிலேயே மாணவர்களை பள்ளி பருவத்தில் நுழைத்து அவர்களை கல்வி என்ற ஒரு கெடுபிடியான வாழ்க்கைக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் கல்வியை வெறுக்கின்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. கனடாவில் எல்லாம் பொது தேர்வு என்பதே இல்லையா? அங்கு தனித்தனியான தெரிவுகள் காணப்படுகின்றன. பாருங்கள், ரொபோட்டிக்ஸ், கிராபிக்ஸ் மற்றும் டெக்னாலஜி, மர செதுக்கல்கள் என்று பலவாறான கல்வி முறைகள் தெரிவு பாடங்கள் காணப்படுகின்றன. இன்றைய காலகட்டத்திலே ரொபோட்டிக்ஸ் என்பது எவ்வளவு முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கிறது. எமது மாணவர் மட்டத்திலே அதை பற்றி பாதி பேருக்கு தெரியாது நடுவர் அவர்களே. ரொபோட்டிக்ஸ் என்றால் என்ன? அது ஏதோ உணவுப் பொருளா என்று கேட்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் அந்த நிலை மாற வேண்டுமாயின் கல்வியில் சீர்திருத்தம் என்பது அவசியம். இப்பொழுது ரொபோட்டிக்ஸ் டெக்னாலஜி பற்றி சில தனியார் அமைப்புகள் வடபுலத்திலே பல விழிப்புணர்வு செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இல்லையா? நிச்சயமாக அந்த நிலை எமது பாடசாலை கல்வி சார்ந்து வர வேண்டும். மாணவர்கள் சமூகத்தை அறிந்து இனிமேல் காலத்தில் ரொபோட்டிக்ஸ் என்பதையே பணம் கட்டி கற்கின்ற நிலைக்கு தள்ளப்பட போகிறார்கள். அந்த நிலை மாற வேண்டுமாயின் கல்வியில் சீர்திருத்தம் என்பது அவசியமானது ஒன்றாகவே காணப்படுகின்றது. மேலும் மேற்கு நாடுகளில் எல்லாம் பார்க்க போனால் படித்துக் கொண்டே கல்வி கற்கின்ற வசதிகளும் இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய திறமை வளர்ப்புடன் சேர்த்து கல்வியை கற்று வருகிறார்கள். எங்களுடைய நாட்டிலே இங்கே வேலை செய்யும் வைத்தியர், பொறியியலாளர், சட்டத்தரணி என்ற தொழில்கள் மேல்மட்டத்திலும் மற்றைய தொழில்கள் புறக்கணிக்கப்பட்ட தொழில்களாக சமூக பிரிவினர்களால் பிரிக்கப்படுகின்றது. அந்த நிலை மாற வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் தனித்துவமானவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கான சிறந்த கல்வி முறை, தனித்துவமான கல்வி முறை உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு காரணம் கல்வியில் சீர்திருத்தம் அவசியம். அதாவது இன்றைய காலத்திலே படித்து முடித்தவுடன் வேலைக்கு போய்விடுவதற்குள் எங்களுக்கு ஓய்வூதியமே வந்துவிடும். அந்த நிலைதான் காணப்படுகின்றது. உடனடியாக வேலை வாய்ப்பு வேண்டுமானால் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்கள் வேண்டும். வெறுமனே வைத்திய துறையிலும் பொறியியல் துறையிலும் மட்டும் சட்டத்தரணிகளாகவும் சிறந்தவர்கள் உருவாக்கப்படுவதோடு சிறு சிறு மேசன் வேலை, தச்சன் வேலையில் கூட தனித்துவமான உலக நாடுகளுடன் போட்டியிடக்கூடியவர்கள் உருவாகுவதால் சர்வதேச ரீதியாக நமது நாடு பிரதிநிதித்துவம் அடைய வேண்டுமாயின் கல்வியில் சீர்திருத்தம் என்பது அவசியம் நடுவர் அவர்களே. எனவே எங்களுடைய நாடு உச்சகட்ட வளர்ச்சியை அடைய வேண்டுமாயின் பொருளாதாரம் மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு உட்பட்டு எம்மால் அதி உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டுமானால் கல்வியில் சீர்திருத்தம் அவசியம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தற்போதைய சூழலில் கல்வியில் சீர்திருத்தம் அவசியம் இல்லை என்று தன்தரப்பு வாதத்தை, நிறைவு வாதத்தை முன்வைப்பதற்காக வந்திருக்கிறார் சுதர்சன் சானிலா. திருவையாறு மகாவித்தியாலயத்திலே தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிற மாணவி. பேசுங்கள் சானிலா. நடுவர் அவர்களே, புதிய அரசாங்கத்தினால் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வருவது அவசியமற்ற விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய அரசாங்கத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்றால், 6 பணத்து குதிரையும் வேணும், 6 கடக்கு பாயமும் வேணும் என்கின்ற ஆசையில் இருக்கின்றது. நடுவர் அவர்களே, அந்த 6 பணத்தில் கொள்வனவு செய்கின்ற குதிரை நிச்சயமாக ஆற்றை கடந்து பாயாது நடுவர் அவர்களே, அது நடுகாற்றில் விழுந்துவிடும். அதே போன்றுதான் கல்வியில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முன்னால் அந்த கல்வியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கான அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்துவிட்டு குறிப்பிட்டால் பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே தற்பொழுது அரசாங்கம் கல்வியில் சீர்திருத்தத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய கடப்பாடு இருக்காது. உதாரணமாக குறிப்பிடுவதாக இருந்தால் நடுவர் அவர்களே, நாங்கள் இந்த பட்டிமன்றத்திற்காக கிளிநொச்சியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வருவதாக தீர்மானித்திருந்தோம். ஆனால் அந்த மோட்டார்
சைக்கிளில் நீங்கள் வர வேண்டாம், அதில் பாரிய இடர்பாடுகள் இருக்கின்றது என்றெல்லாம் எங்களுடைய முதல்வர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அதற்கான மாற்றொழுங்கான அல்லது அதைவிட வசதி வாய்ப்பான ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து தந்துவிட்டு குறிப்பிட்டிருந்தால் அது பொருத்தமானதாக இருக்கும். இது எந்தவித ஏற்பாடுகளும் இல்லாமல் மோட்டார் சைக்கிளிலும் போக வேண்டாம் என்றால் நாங்கள் கால்நடையாக நடந்து வந்து இந்த போட்டிகளில் பங்கு பெற்ற முடியுமா என்றவர்களே ஜதார்த்தபூர்வமாக சிந்தித்து பாருங்கள். ஆகவே தற்பொழுது கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வருவது அவசியமற்ற விடயமாக இருக்கின்றது. எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருந்தார் புலமை பரிசு பரீட்சையிலே மன உளைச்சல் ஏற்படுகின்றதாம் என்று. புலமை பரிசில் பரீட்சையிலே பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் உட்வேகத்துடன் 80% சரியாக பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அரசு கல்வியின் சீர்திருத்தத்திலே முழு மாணவர்களையும் உச்ச நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருந்தாலும் அதற்கான இந்த ஏதுவான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அதே போன்று நாட்டிலே கல்வியே இல்லாதது போன்று பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் எதிர்த்தரப்புவாதியினர்கள். நகைப்பிற்கிடமாக உள்ளது. நாட்டில் கல்வி சீராகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பல வைத்தியர்கள் உருவாகவில்லையா, விஞ்ஞானிகள் உருவாகவில்லையா, பொறியியலாளர்கள் உருவாகவில்லையா? ஆகவே தற்பொழுது நாட்டில் கல்வியில் சீர்திருத்தத்தில் கொண்டு வருவதற்கு முன்னால் இலங்கையின் பொருளாதாரத்தை சீர்திருத்த வேண்டும். தனித்துவமாக விஞ்ஞானிகள் உருவாகினார்களாம். ஆனால் நடுவரவர்களே முயற்சி இருந்தால் எல்லோரும் ஒரு விஞ்ஞானிகளாகவோ வைத்தியராகவோ வர முடியும். ஆனால் சீர்திருத்தத்தால் கிராமப்புற மாணவர்கள் அனைவரும் ஒரு சிறந்த நிலையை அடைவார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகவே அமைகின்றது. எனவே ஒரு முட்டாள் தான் ஆற்றின் ஆழத்தை இரு கால்களாலும் சோதிப்பானே தவிர விளைவுகளை பற்றி முதலில் சிந்திக்காது எந்த சூழ்நிலைகளிலும் குதித்து விடாதீர்கள். ஆகவே புதிய அரசாங்கத்தினால் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வர தேவையில்லை என்பது நிதர்சனமான உண்மை. எனவே விடைபெற்று செல்கின்றேன். நன்றி. சொற்சமர் களத்திலே இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். அதற்கு முன்னர் சிறியதோர் இடைவேளை. இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். முதலில் பேசியவர்கள் நிறைவாக தொகுப்புரையாற்ற வேண்டும் என்கிற பட்டிமண்டப மரபிற்கு அமைவாக வாதத்தை தொடக்கி வைத்த புதுக்குளம் மாணவியர் நிறைவாக தொகுப்புரையாற்றுவார்கள். இரண்டாவதாக வாதத்தை தொடக்கியவர்கள் திருவையாறு மாணவியர். அந்த வகையில் அந்த அணியினுடைய அணி தலைவி கம்சியா தன்னுடைய தொகுப்புரையை ஆற்றுகிறார். தற்போதைய சூழ்நிலையில் கல்வி சீர்திருத்தம் அவசியமே இல்லையப்பா, பேசுங்கள். நடுவர் அவர்களே, எதிரணியினர் கூறியிருந்தால் புலமை பரீட்சை என்பது ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பதாகவும் அது பெற்றோரின் கௌரவத்திற்காக நடத்தப்படுகின்ற ஒன்றாகவே கூறியிருந்தார். அந்த பெற்றோரின் கௌரவம் என்பதை சமுதாயம்தான் அப்படி நிலைமையை மாற்றியுள்ளதே தவிர சட்டம் அப்படி கொண்டு வரவில்லை. புலமை பரீட்சை என்பது வறுமைப்பட்டிருக்கின்ற மாணவர்கள் அந்த புலமை பரீட்சையிலே சித்தியடைந்தால் அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்படும். அவ்வாறு அந்த மாணவர்களுக்கான சலுகைகள் வறுமைப்பட்ட மாணவர்களுக்காகத்தான் அந்த புலமை பரீட்சை கொண்டு வரப்பட்டதே தவிர பெற்றோரின் கௌரவத்திற்காகவோ மன உளைச்சலுக்காகவோ கொண்டு வரப்படவில்லை. அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் கல்வி முறை சீராகத்தான் கொண்டு வருகிறது. அபிவிருத்தி தொடர்ந்து நடைபெறுகின்ற நாடுகளுடன் எங்கள் இலங்கையை ஒப்பிடுவது தவறு. ஏனென்றால் எமது நாடானது அபிவிருத்தி அடையாத ஒரு நாடாகவே காணப்படுகின்றது. அதனால் வெளிநாட்டு கல்வியை எமது நாட்டுக்கு கொண்டு வர முடியாது. எமது நாட்டுக்கு அந்த கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களுடைய நாட்டுக்கு போதுமான வளங்கள் வேண்டும். அவ்வாறான வளங்கள் நமது நாட்டிலே காணப்படவில்லை. ஆகவே நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்திருத்திய பின் கல்வியில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவது அவசியமாகும். இப்போது கொண்டு வருவது அவசியமில்லை. ஆனால் பொருளாதாரத்தை சீராக்கிய பின் கல்வி சீர்திருத்தத்தை வேண்டுமென்றால் கொண்டு வரலாம். தற்போதைய காலத்தில் இருக்கின்ற கல்வியை மேம்படுத்தி மாணவர்களுக்கு கல்வியை வழங்கலாம். ஆனால் புதிய சீர்திருத்தம் கொண்டு வருவது என்பது அவசியமற்ற ஒன்றாகவே காணப்படுகிறது என கூறி விடைபெறுகின்றேன். கல்வியில் சீர்திருத்தம் அவசியம்தான் என்று தன் தரப்பு தொகுப்புரையை ஆற்றுவதற்காக சானுஜா அணி தலைவி
புதுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய அணி. உலகை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் கல்வி என முழங்கியவர் நெல்சன் மண்டேலா. அவருடைய கருத்தை இங்கு முன்வைத்துக் கொண்டு மீண்டும் தொகுப்புரையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய முதலாம் தரப்புவாதி கூறி சென்றிருந்தார், தற்போதைய கல்வி முறையில் கற்ற கல்விக்கு பொருத்தமான வேலை வாய்ப்புகள் நம் நாட்டில் இல்லாமல் மாணவர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். இதனால் நமது நாட்டினுடைய புதிய அரசாங்கத்தால் நிச்சயமாக கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியமே. அது மட்டுமன்றி நகரம் கிராமம் என வேறுபாடு இன்றி சமமான முறையில் அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டியது அவசியம். தொழில்நுட்ப பாட அறிமுகங்களால் மாணவர்களின் ஆளுமை திறனை விருத்தி செய்ய நமது நாட்டில் புதிய அரசாங்கத்தால் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியம். கல்வி சீராக நாட்டில் நடக்கின்றதானே என்று சொன்னார்கள். இவ்வாறு நமது நாட்டில் கல்வியானது சீராக நடப்பதால் தான் கற்றவர்கள் என்று வெளிநாடு செல்கின்றார்களா? மேலும் எனது இரண்டாம் தரப்பு வாதி கூறி சென்றார், புலமை பரிசில் பரீட்சை என்பது வெறும் பெற்றோர்களுக்கு இடையிலான கௌரவம் சார் பரீட்சையும் போட்டி சார் பரீட்சையுமே தவிர மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு பரீட்சை அல்ல. இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கே உள்ளாகின்றார்கள். என் எதிர்த்தரப்பு வாதிகள் கூறினார்கள், வறுமைப்பட்ட மாணவர்களுக்கான பரீட்சையாம் இது என்று. என் வறுமைப்பட்ட மாணவர்கள் புலமை பரிசிலில் சித்தியடைகின்றார்களா? வறுமைப்பட்ட மாணவர்களும் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடையாமல் தான் இருக்கின்றார்கள். மேலும் என் இரண்டாம் வாதி கூறினார், பின்லாந்து நாட்டு அனுபவ கல்வி பற்றியும் கனடாவினுடைய கல்வி முறை பற்றி மிக அழகாக விளக்கியிருந்தார். எனவே நம் நாட்டினுடைய புதிய அரசாங்கத்தால் கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டியது அவசியமே என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தற்போதைய சூழலிலே கல்வியிலே சீர்திருத்தம் அவசியமா இல்லையா என்று இந்த பிள்ளைகள் வாதிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது பெரும்பாலும் ஆசிரியர் கல்வியை பெறுகிறவர்கள் வாதிக்க வேண்டிய தலைப்பு என்றால் அவர்கள்தான் கலைத்திட்ட மறுசீரமைப்பு இவை பற்றியெல்லாம் கற்பார்கள். பிள்ளைகள் மட்டத்திலே இது பற்றிய சிந்தனை விதைக்கப்படுவது கூட ஆரோக்கியமானது. கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் 1972, 81, 97 ஏற்படுத்தப்பட்டமை பற்றி என்னுடைய ஆரம்ப உரையிலே சொன்னேன். அதற்கு பிறகு 2015 இது பற்றிய முன்மொழிவுகள் அல்லது இது பற்றிய முயற்சிகள் இடம்பெற்றிருந்தனவாயினும் அன்றைய கால சூழலிலே அது கைகூடவில்லை. கோவிட்டிற்கு பிறகு இதை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் பெரிதும் முயன்றிருக்கிறது. தற்போதைய ஜனாதிபதிக்கு முந்திய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவனுடைய காலத்திலே வியத்மக என்கிற அமைப்பிலே தீவிரமாக செயற்பட்ட உபாலி சேதர என்கிற பேராசிரியர் கல்வி மறுசீரமைப்பிலே தன்னுடைய கணிசமான பங்கை ஆற்றினார். ஆனால் நாட்டினுடைய பொருளாதார காரணிகளால் அல்லது நாட்டு நிலைமையால் அது கைகூடவில்லை. தொடர்ந்து வந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய அரசாங்கம் கூட பேராசிரியர் நாணயக்கார என்பவரை முன்னிலைப்படுத்தி கல்வி மறுசீரமைப்புக்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அது கூட கைகூடவில்லை. பொருளாதார காரணிகளால் அதை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்பு அரசாங்கத்திற்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது கல்வியிலே மறுசீரமைப்பு தேவை என்று ஒரு சாரார் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் கடந்த கால அனுபவங்கள் பொருளாதார நிலையிலே நாடு ஸ்திரமடையாத பொழுது இவற்றை எப்படி முற்கொண்டு செல்ல முடியும் என்கிற கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. அதைத்தான் இங்கே திருவையாறு பிள்ளைகளும் கேட்டார்கள். கல்வியிலே மறுசீரமைப்பு செய்யுங்கள், வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது அதற்கு காலம் உகந்தது அன்று. இது அவர்களுடைய வாதம். ஏனென்றால் முதலிலே நாடு பொருளாதாரத்திலே ஸ்திரம் பெற வேண்டும். பொருளாதாரத்திலே வலுமிக்கதாக நாடு உருவாகிய பிறகுதான் இது பற்றியெல்லாம் சிந்திக்க முடியும். தாய் மடிப்பீச்சு எடுக்கிற பொழுது தனையன் கும்பகோணத்திலே அன்னதானம் கொடுத்தானாம் என்பதைப் போல புதிய புதிய மறுசீரமைப்புகளை பின்லாந்தை பார்த்து, சீனாவை பார்த்து, அமெரிக்காவை பார்த்து நாங்கள் காகம் அன்னநடை நடக்கப் போய் தன்னடையும் இழந்த கதையாகிவிடக்கூடாது. எனவே எங்களுக்கு ஏற்றாற்போல இந்த மறுசீரமைப்பை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் மறுசீரமைப்பு உலகப் போக்குகளுக்கு ஏற்ப
உலக சந்தை பொருளாதாரத்திற்கு ஏற்ப மனித வளத்தை தயார்படுத்துவது அவசியமானது. இந்த சந்தியிலே திருவையாறு மகாவித்தியாலய மாணவர்கள் வந்து நிற்கிறார்கள். மறுபுறத்திலே புதுக்குளம் மாணவர்கள் சொல்கிறார்கள், மிக மிக அவசரமாக அவசியமாக மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் நொந்து போயிருக்கிறார்கள். தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய சில அதிகாரிகள் இந்த வினாத்தாள்களை பரகசியப்படுத்திய காரணத்தால் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு விரக்தி நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சையை மீள நடத்த வேண்டும் என்று ஒரு சாரார் குரல் கொடுக்கிறார்கள். இல்லை இல்லை, பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று இன்னொரு சாரார் குரல் கொடுக்கிறார்கள். எனவே இந்த பரீட்சை முறைமையிலே கூட ஒரு நம்பகத்தன்மை உள்ள முறைமை கண்டுபிடிக்கப்பட வேண்டும், மறைமுகப்படுத்தப்பட வேண்டும். இன்றைய சூழலிலே இந்த பொருளாதார நிலையிலே நாங்கள் மீண்டெழுந்து வர வேண்டும் என்றால் அது கல்வி முறைமையால் தான் சாத்தியப்படுத்த முடியும். இன்றைக்கு எங்களிடம் இருக்கிற வேலையாள் படையணி எதை சார்ந்திருக்கிறது என்றால், அவர்கள் சவுதிக்கோ துபாய்க்கோ தொழில் தேடி செல்கிற வீட்டு பணியாளர்களாக இருக்கிறார்கள், வீட்டு பணிப்பெண்களாக இருக்கிறார்கள். அதற்கு எந்த விதமான கல்வி அறிவும் வேண்டப்படுவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளணியையா உருவாக்கி வெளிநாடுகளுக்கு நாங்கள் சந்தைப்படுத்த போகிறோம்? அதனூடாகத்தானா நாங்கள் அந்நிய செலாவணியை ஈட்டப் போகிறோம்? இல்லையே. நாங்கள் நல்ல பொறியியலாளர்களை, நல்ல வைத்தியர்களை, ரோபோட்டிக்ஸ் என்ஜினியர்மாரை உலக போக்கிற்கு ஏற்றாற் போல நாளைய உலகை வெல்லக்கூடிய செயற்கை தொழில்நுட்பத்தை ஆளுகை செய்யக்கூடிய மனிதர்களை அல்லவா நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு இந்தியா, அயலிலே இருக்கிற இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்திலே கிடுகிடுவென்று உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு அருகிலே இருக்கிற எங்களால் ஏன் முடியாது? கல்வியினால் தான் இது சாத்தியப்படும். புதுக்குளம் மாணவர்களுடைய வாதத்திலே ஒரு மெய்மை இருப்பதை கூட பார்க்கிறேன். இப்போது பிரச்சனை என்னவென்றால், இப்போது தேவையா வேண்டாமா, இப்போது தேவையா வேண்டாமா? இப்போது தேவையில்லை என்றால் இப்பொழுது நீங்கள் பல பேர் கேட்பீர்கள், எப்போது இதை சாத்தியப்படுத்துவது? 2015 இருந்து இது பற்றிய முயற்சிகளை செய்கிறோம். கடன்பட்டாவது கல்வியிலே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். இலங்கை முழுவதும் ஒரே விதமான கல்வி வழங்கப்படுகிறது. ஆனால் மலையக பிள்ளைகளும் மீன் பிடிக்க கற்றுக்கொள்கிறார்கள், வடபுல பிள்ளைகள் விவசாயம் செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். அப்படியென்றால் மலைய பிள்ளைகளுக்கு எதற்கு மீன்பிடி பற்றிய கற்கை, இப்படியெல்லாம் விமர்சனம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த மண் சார்ந்து அந்த மாகாணங்கள் தங்களுக்கு ஏற்ற கல்வி முறை பற்றி அல்லவா சிந்திக்க வேண்டும். ஏன் சில வெளிநாடுகளை உதாரணம் காட்டி, நான் அண்மையிலே ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்காக கோண்டாவில் ராமகிருஷ்ண மகாவித்தியாலயத்துக்கு போயிருந்தேன். அந்த சஞ்சிகையிலே ஒரு ஆசிரியர் எழுதியிருந்தார், பாடசாலையை மையப்படுத்தி கலைத்திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய கருத்தை தன்னுடைய கட்டுரையிலே எழுதியிருந்ததை பார்த்தேன். அப்படியென்றால் எங்கள் தேவை எதுவென்று நாங்களே தீர்மானித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது அவருடைய பார்வை. அப்படியென்றால் இந்த கலைத்திட்ட மறுசீரமைப்பு மிகவும் அவசியமாக அமைகிறது. அப்படியென்றால் தான் நாங்கள் எங்கள் சொந்த காலிலே உலக போக்குகளுக்கு ஏற்ற முறையிலே உயர்ந்து வருவோம். உலக தொழில்நுட்பங்களை நமதாக்கி கொண்டு எமது கற்ற அறிந்த சமூகமும் உயர்ச்சி பெறக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் உருவாகுவோம். எனவே பார்க்கிற பொழுது கல்வியிலே மறுசீரமைப்பு, இங்கே இவர்கள் சொன்னார்கள், தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை அந்த வயதிலே தேவை கிடையாது, அதை வேறொரு வயதிற்கு மாற்றி விடலாம். பல்கலைக்கழக கல்வியிலே மறுசீரமைப்பு தேவை, ஆசிரியர் கல்வியிலே மறுசீரமைப்பு தேவை, பாடசாலை கல்வியிலே மறுசீரமைப்பு தேவை. இப்படி மறுசீரமைப்பு உடன் அவசியம் என்று வாதிட்டார்கள். 2 பேருமே மறுசீரமைப்பு தேவை என்கிறார்கள்.
ஒரு தரப்பார் இப்போது தேவை என்கிறார்கள், இன்னொரு தரப்பார் இப்போது வேண்டாம், முதலிலே பொருளாதாரத்திலே உயர்வோம், பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். இந்த வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இப்போது தேவை என்று வாதிட்டவர்கள் பொருண்மை சார்ந்து அதற்குரிய காரணங்களை அதிகம் முன்வைத்திருக்கிறார்கள் என்று நடுவர் கருதுகின்ற காரணத்தால் புதுக்குளம் மகாவித்தியாலய அணியினர் மறுசீரமைப்பு உடன் அவசியம் என்று பேசிய அணியினர் இந்த வாதத்திலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி தன்னுடைய அணிக்காக அதிக வலு சேர்த்தவர் செந்தமிழினியாக இருந்தாலும் கடந்த நிகழ்ச்சியில் அவர் பரிசு பெற்ற காரணத்தால் நடுவருக்கு இருக்கிற அதிகாரங்களின் பால் கவனத்தை செலுத்தி இந்த பரிசை அவர்களுடைய அணி தலைவியாக செயற்பட்ட சானுஜாவிற்கு பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர் பெயரால் அவர்கள் வழங்குகிற ஊக்குவிப்பு பரிசை இலங்கை பணம் 5000 ரூபாய் வழங்குவதிலே நானும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் சானுஜா. நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், படத்தொகுப்பு படப்பிடிப்பு மேற்கொள்கிற விபீஷன் குழுவினர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.